ஜூன் 29, 2026 அன்று சூரியனும் செவ்வாயும் உங்கள் ராசியிலேயே 1ஆம் வீட்டில் இணைந்திருப்பதால், சூரியன் செவ்வாய் சேர்க்கை உங்களின் ராசிக்குள் நிகழ்வதால் உங்களுக்குள் மிகப்பெரிய ஆற்றலும் வேகமும் பிறக்கும். 2ஆம் வீட்டில் உங்கள் ராசிநாதன் புதன் இன்று முதல் வக்ரம் அடைவதால் சில விஷயங்களில் கூடுதல் கவனம் தேவை. உங்கள் ராசியில் சூரியனும் செவ்வாயும் இணைந்திருப்பது உங்களை மிகவும் சுறுசுறுப்பாக மாற்றும். அலுவலகத்தில் புதிய திட்டங்களுக்கு நீங்கள் தலைமை தாங்கும் வாய்ப்பு கிடைக்கும். வேலை செய்யும் இடத்தில் உங்களின் கை ஓங்கியிருக்கும். எனினும் சக ஊழியர்களிடம் மேலதிகாரி போல அதிகாரம் செய்வதை குறைத்துக் கொள்ளவும். கூட்டு வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் வரும். ஆனால் ராசிநாதன் புதன் 2 வக்ரமடைவதால் இன்று புதிய முதலீடுகள் செய்வதையோ புதிய தொழில் ஒப்பந்தங்களில் கான்ட்ராக்ட்ஸ் கையெழுத்திடுவதையோ தவிர்க்கவும். தனஸ்தானமான 2ஆம் வீட்டில் உச்சகுரு மற்றும் சுக்கிரன் இருப்பதால் பணப்புழக்கம் தாராளமாக இருக்கும். புதன் வக்ரமாவதால் கொடுக்கல் வாங்கலில் பணப்பரிவர்த்தனைகள் சிறிய குளறுபடிகள் வரலாம். யாருக்கும் பெரிய தொகையை கடனாக கொடுக்க வேண்டாம். சூரியனும் செவ்வாயும் நெருப்பு கிரகங்கள் என்பதால் உங்கள் பேச்சில் இன்று ஆக்ரோஷம் அதிகமாக இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளும் குடும்பத்தாரிடமும் தேவையற்ற ஈகோசென்ட்ரிக் மற்றும் வாக்குவாதங்களை தவிர்க்கவும். அமைதி காப்பது நல்லது. இன்று புர்ணமி திதி என்பதால் மாலைக்கு மேல் குடும்பத்தில் இருந்த பதற்றங்கள் தணிந்து சுமூகமான சூழ்நிலை உருவாகும். ராசியில் சூரியன் செவ்வாய் இருப்பதால் உடலில் உஷ்ணம், பாடி ஹீட், தலைவலி அல்லது இரத்த அழுத்தம் பிபி தொடர்பான சிறிய உபாதைகள் வரலாம். காரமான உணவுகளை தவிர்த்து அதிகப்படியான நீர் மற்றும் இளநீர் அருந்துவது உடல் சூட்டை தணிக்கும். இன்று நீங்கள் கவனிக்க வேண்டியவை: உங்களின் அவசர புத்தியும் சட்டென்று வரும் கோபமும் இன்று நல்ல வாய்ப்புகளை கெடுக்கலாம். எந்தவொரு செயலையும் செய்யும் முன் நிதானம் என்ற ஒற்றை மந்திரத்தை மனதில் கொள்ளுங்கள். உங்களுக்கான எளிய பரிகாரம்: உங்கள் ராசிக்குள் இருக்கும் சூரிய செவ்வாய் தாக்கத்தை குறைத்து அமைதி பெற இன்று மாலையில் ஸ்ரீ ஆஞ்சநேயரை வழிபட்டு வெண்ணெய் அல்லது துளசி சாற்றி வணங்குவது காரிய வெற்றியையும் மன அமைதியையும் தரும். ஜூன் 29, 2026 அன்று சந்திரன் நள்ளிரவுக்கு மேல் உங்கள் ராசிக்குள்ளேயே 1ஆம் வீட்டில் பிரவேசிப்பதாலும் உங்கள் ராசிநாதன் குரு பகவான் 8ஆம் வீட்டில் உச்சம் பெற்று அமர்ந்திருப்பதாலும் அன்று நள்ளிரவுக்கு மேல் சந்திரன் தன் நீச நிலை மாறி உங்கள் ராசியில் உள்ள மூலம் நட்சத்திரத்திற்குள் பூர்ணமி திதியில் நுழைவதால் உங்களுக்குள் இருந்த மனக்குழப்பங்கள் நீங்கி ஒரு தெளிவு பிறக்கும் நாளாக இது இருக்கும். ராசிநாதன் குரு 8ஆம் வீட்டில் உச்சம் பெற்று 2ஆம் வீட்டை பார்ப்பதால் தொழில் மற்றும் வியாபாரத்தில் மறைமுகமான வழிகளில் நல்ல லாபமும் புதிய முதலீடுகளும் தேடி வரும். அலுவலகத்தில் வேலைப்பளு சற்று அதிகமாக இருந்தாலும் சந்திரன் உங்கள் ராசிக்கு மாறுவதால் நள்ளிரவுக்குப் பின் எடுக்கும் புதிய முடிவுகள் மற்றும் திட்டமிடல்கள் எதிர்காலத்தில் பெரிய வெற்றியை தரும். 7ஆம் வீட்டில் சூரியனும் செவ்வாயும் இருப்பதால் வாடிக்கையாளர்கள் அல்லது தொழில் கூட்டாளிகளுடன் பேசும்போது நிதானம் அவசியம். தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்க்கவும். 8ஆம் வீட்டு உச்சகுரு மற்றும் சுக்கிரனின் கூட்டணியால் இன்சூரன்ஸ், பூர்வீக சொத்துக்கள் அல்லது நீண்ட நாட்களாக வராமல் இருந்த பழைய பாக்கிகள் திடீரென கைக்கு வந்து சேரும். குடும்பத்தில் சுப காரியங்களுக்காக அல்லது ஆன்மீக பயணங்களுக்காக நல்ல முறையில் செலவுகள் செய்ய நேரிடலாம். பகல் முழுவதும் சந்திரன் 12ஆம் வீட்டில் இருப்பதால் சிறிய விரயங்களும் அலைச்சல்களும் இருக்கும். நள்ளிரவுக்கு மேல் சந்திரன் உங்கள் ராசிக்கு வருவதால் கணவன் மனைவி இடையே இருந்த மனக்கசப்புகள் நீங்கி குடும்பத்தில் ஒற்றுமை கூடும். பிள்ளைகளின் கல்வி அல்லது சுப காரியங்கள் தொடர்பாக வெளியூரிலிருந்து நல்ல செய்திகள் வந்து சேரும். பகல் நேரத்தில் சோர்வு அல்லது தூக்கமின்மை போன்ற உபாதைகள் வரலாம். நள்ளிரவுக்குப் பின் உடல்நிலையிலும் மனநிலையிலும் நல்ல சுறுசுறுப்பும் புத்துணர்ச்சியும் உண்டாகும். மூலம் நட்சத்திரத்தில் சந்திரன் நுழைவதால் ஆன்மீக எண்ணங்கள் அதிகரித்து மன அமைதி கிடைக்கும். இன்று நீங்கள் கவனிக்க வேண்டியவை: இன்று உங்கள் ராசிநாதன் குரு அமர்ந்திருக்கும் கடக ராசியில் புதன் வக்ரமடைவதால் முக்கிய பத்திரங்களில் கையெழுத்திடும் போது அல்லது பெரிய தொகையை கடனாக கொடுக்கும் போது 2 முறை யோசித்து செயல்படவும். சந்திரன் உங்கள் ராசியில் உள்ள மூலம் நட்சத்திரத்திற்கு மாறுவதால் இன்று மாலையில் ஸ்ரீ ஆஞ்சநேயருக்கு அர்ச்சனை செய்து வழிபடுவதும் அல்லது ஸ்ரீ ராகவேந்திரர் சாய்பாபாவை தியானிப்பதும் உங்களின் சகல தடைகளையும் நீக்கி காரிய வெற்றியைக் கொடுக்கும்.
ஜூன் 29, 2026 அன்று புதன் பகவான் உங்கள் ராசியிலேயே 1ஆம் வீட்டில் வக்ர இயக்கத்தை தொடங்குவதாலும் அங்கேயே உச்சகுரு மற்றும் சுக்கிரன் இணைந்திருப்பதாலும் கடக ராசி மற்றும் கடக லக்னக்காரர்களுக்கு இந்த நாள் எப்படி இருக்கப் போகிறது? உங்கள் ராசியில் நிகழும் புதனின் வக்ர பெயர்ச்சி உங்களின் சிந்தனை மற்றும் முடிவெடுக்கும் திறனில் சில மாற்றங்களை ஏற்படுத்தும். எனினும் உச்சகுரு உங்களுடனேயே இருப்பதால் பெரிய பாதிப்புகள் ஏதும் இன்றி சாதகமான பலன்களே நடக்கும். புதன் புத்தி காரகன் என்பதால் அவர் வக்ரமடையும் இன்று தொழில் மற்றும் வியாபாரத்தில் புதிய பெரிய திட்டங்களை தற்காலிகமாக தள்ளி வைப்பது நல்லது. அலுவலகத்தில் நீங்கள் பேசும் கருத்துக்கள் சில நேரங்களில் தவறாக புரிந்து கொள்ளப்படலாம். எனவே சக ஊழியர்களிடமும் மேலதிகாரிகளிடமும் பேசும் போது வார்த்தைகளில் கூடுதல் கவனம் தேவை. பழைய வேலைகள் அல்லது நிலுவையில் இருந்த கோப்புகளை ஃபைல்ஸ் மீண்டும் சரிபார்த்து முடிக்க இன்று நல்ல நாள். கடக ராசியில் குரு உச்சம் பெற்று அமர்ந்திருப்பதால் தன வரவிற்கு எந்த குறையும் இருக்காது. பணப்புழக்கம் தாராளமாகவே இருக்கும். புதன் வக்ரமாவதால் ஆன்லைன் பண பரிவர்த்தனைகள் ஆன்லைன் டிரான்சாக்ஷன்ஸ் செய்யும் போது நெட்வொர்க் கோளாறுகள் அல்லது தவறுகள் நடக்க வாய்ப்புள்ளது. பணத்தை அனுப்பும் முன் விவரங்களை இருமுறை சரிபார்க்கவும். குடும்ப உறுப்பினர்களிடம் பேசும்போது தேவையில்லாத வாக்குவாதங்கள் வரலாம். தான் சொல்வதுதான் சரி என்ற பிடிவாதத்தை தவிர்ப்பது குடும்ப அமைதியை காக்கும். இன்று ஆனி மாத பௌர்ணமி தினம் என்பதால் மாலைக்கு மேல் குடும்பத்துடன் குலதெய்வம் அல்லது அம்மன் கோவில்களுக்கு சென்று வருவது மனதிற்கு பேரமைதியை தரும். புதனின் வக்ர நிலையால் நரம்பு சம்பந்தப்பட்ட சிறிய அசௌகரியங்கள், தோல் ஒவ்வாமை, அலர்ஜி அல்லது தொண்டை வலி போன்ற உபாதைகள் வந்து நீங்கலாம். ஒரே நேரத்தில் பல விஷயங்களை யோசித்து மனதை குழப்பிக் கொள்ளாமல் தியானம் அல்லது ஆன்மீகத்தில் ஈடுபடுவது நல்லது. இன்று நீங்கள் கவனிக்க வேண்டியவை எச்சரிக்கை. இன்று முதல் ஜூலை 23 வரை புதன் வக்ரகதியில் இருப்பதால் முக்கிய பத்திரங்களில் கையெழுத்திடுவது, புதிய நபர்களை நம்பி பெரிய பொறுப்புகளை ஒப்படைப்பது மற்றும் புதிய எலக்ட்ரானிக் பொருட்கள், மொபைல், லேப்டாப் வாங்குவதை தவிர்ப்பது உத்தமம். உங்களுக்கான எளிய பரிகாரம் உங்கள் ராசியில் வக்ரமடையும் புதனின் தாக்கத்தை குறைத்து நற்பலன்களைப் பெற இன்று ஸ்ரீ மகாவிஷ்ணுவை வழிபட்டு துளசி தீர்த்தம் பருகுவது அல்லது பெருமாள் கோவிலில் நெய் தீபமேற்றுவது காரிய வெற்றியை கொடுக்கும். ஜூன் 29, 2026 அன்று சந்திரன் உங்கள் ராசியிலேயே 1ஆம் வீட்டில் கேட்டை நட்சத்திரத்தில் நீசம் பெற்று சஞ்சரிப்பதாலும் விருச்சிக ராசி மற்றும் விருச்சிக லக்னக்காரர்களுக்கு இந்த நாள் எப்படி இருக்கப் போகிறது என்பதை பார்ப்போம். ராசிக்குள் சந்திரன் இருப்பதால் உத்தியோகத்தில் வழக்கத்தை விட வேலைப்பளுவும் உடல் அலைச்சலும் சற்று அதிகமாக இருக்கும். வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களிடம் பேசும்போது உணர்ச்சிவசப்படாமல் நிதானமாக பேசவும். அவசரப்பட்டு புதிய முதலீடுகளை இன்று செய்ய வேண்டாம். சக ஊழியர்களின் வேலைகளையும் நீங்களே இழுத்துப் போட்டு செய்ய வேண்டிய சூழ்நிலை வரலாம். பொறுமை அவசியம். குருவின் பார்வை உங்கள் ராசிக்கு இருப்பதால் பண வரவு தடைப்படாது. தேவையான நேரத்தில் கைமாற்றுப் பணம் அல்லது கடன்கள் உதவிக்கு கிடைக்கும். இன்று பூர்ணமி திதி என்பதால் குலதெய்வ வழிபாடு அல்லது ஆன்மீக காரியங்களுக்காக நல்ல முறையில் சுப செலவுகள் செய்ய நேரிடலாம். ராசிக்குள் சந்திரன் நீசம் பெறுவதால் பகல் நேரத்தில் தேவையற்ற மனக்குழப்பம், சோர்வு அல்லது துணையுடன் சிறிய கருத்து வேறுபாடுகள் வரலாம். நள்ளிரவுக்கு மேல் சந்திரன் தன் நீச நிலை மாறி தனுசு ராசிக்கு மாறுவதால் இரவில் குடும்பத்தில் இருந்த பதற்றங்கள் தணிந்து சுமூகமான மற்றும் மகிழ்ச்சியான சூழல் உண்டாகும். சந்திரன் ராசியில் இருப்பதால் குளிர்ச்சி சம்பந்தப்பட்ட தொல்லைகள், சளி, இருமல் அல்லது தலைவலி போன்ற சிறிய உபாதைகள் வந்து நீங்கலாம். போதுமான அளவு ஓய்வு எடுப்பதும் சரியான நேரத்திற்கு உணவு உட்கொள்வதும் உங்களை சுறுசுறுப்பாக வைத்திருக்க உதவும். ஜூன் 29, 2026 அன்று ராகு பகவான் உங்கள் ராசியிலேயே 1ஆம் வீட்டில் அமர்ந்திருப்பதாலும் உங்கள் ராசிநாதன் சனி பகவான் 3ஆம் வீட்டில் வலுவாக இருப்பதாலும் கும்ப ராசி மற்றும் கும்ப லக்னக்காரர்களுக்கு இந்த நாள் எப்படி இருக்கப் போகிறது என்பதனை பார்ப்போம். இன்று 6ஆம் வீட்டில் இருக்கும் புதன் வக்ரமடைவதும் 10ஆம் வீட்டில் சந்திரன் பௌர்ணமி யோகம் பெறுவதும் உங்களுக்கு பல சவால்களையும் அதே நேரத்தில் அதிலிருந்து மீளும் புத்திசாலித்தனத்தையும் கொடுக்கும். 10ஆம் வீட்டில் சந்திரன் அமர்ந்து பௌர்ணமி திதி ஏற்படுவதால்
உத்தியோகத்தில் உங்களின் வேலைத்திறன் மற்றும் நிர்வாக திறன் பலரால் பாராட்டப்படும். புதிய பொறுப்புகள் தேடி வரலாம். 6ஆம் வீட்டில் இருக்கும் புதன் இன்று வக்ரமடைவதால் அலுவலகத்தில் சக ஊழியர்களிடம் பேசும் போது வார்த்தைகளில் நிதானம் தேவை. உங்கள் கருத்துக்கள் தவறாக புரிந்து கொள்ளப்பட வாய்ப்புள்ளது. வியாபாரத்தில் அன்றாட பணவரவு திருப்திகரமாக இருக்கும். தொழில் மற்றும் வேலை மூலம் வரவேண்டிய பண வரவுகள் சரியான நேரத்தில் கைக்கு வந்து சேரும். 6ஆம் வீட்டு உச்சகுருவின் பார்வையால் பழைய நீண்ட நாள் கடன்களை அடைப்பதற்கான நல்ல வழிகள் பிறக்கும். இன்று யாருக்கும் ஜாமீன், கரண்டர், கையெழுத்து போட வேண்டாம். 5ஆம் வீட்டில் சூரியன் மற்றும் செவ்வாய் இணைந்திருப்பதால் கணவன் மனைவி இடையே அல்லது பிள்ளைகளுடன் சிறிய கருத்து வேறுபாடுகள் வரலாம். விட்டுக் கொடுத்துச் செல்வது. குடும்பத்தில் இருந்து மனஸ்தாபங்கள் நீங்கி ஒற்றுமை பலப்படும். ராசியில் ராகு இருப்பதாலும் 6இல் கிரகங்களின் சேர்க்கையாலும் தேவையற்ற மன உளைச்சல், தூக்கமின்மை அல்லது செரிமான கோளாறுகள் வரலாம். மாலை நேரத்தில் குலதெய்வ வழிபாடு அல்லது தியானம் செய்வது மனதிற்கு பேரமைதியைத் தரும். இன்று நீங்கள் கவனிக்க வேண்டியவை. உங்கள் ராசியில் ராகு இருப்பதோடு புதன் இன்று முதல் வக்ரமடைவதால் புதிய நபர்களை நம்பி பெரிய தொகையை கடனாக கொடுப்பதையோ அல்லது புதிய தொழில் ஒப்பந்தங்களில் அவசரப்பட்டு கையெழுத்திடுவதையோ ஜூலை 23 வரை தவிர்ப்பது நல்லது. ராகுவின் தாக்கத்தை குறைத்து நற்பலன்களை அதிகரிக்க இன்று மாலையில் துர்க்கை அம்மனுக்கு நெய் தீபமேற்றி வழிபடுவது அல்லது ராகு கால பூஜையில் கலந்து கொள்வது உங்களின் சகல தடைகளையும் நீக்கி காரிய வெற்றியைக் கொடுக்கும். ஜூன் 29, 2026 அன்று கேது பகவான் உங்கள் ராசியிலேயே 1ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதாலும் உங்கள் ராசிநாதன் சூரியன் 11ஆம் வீட்டில் லாபஸ்தானம் செவ்வாயுடன் இணைந்திருப்பதாலும் சிம்ம ராசி மற்றும் சிம்ம லக்னக்காரர்களுக்கு இந்த நாள் எப்படி இருக்கப் போகிறது என்பதை பார்ப்போம். இன்று 12ஆம் வீட்டில் இருக்கும் புதன் வக்ரமடைவதும் 4ஆம் வீட்டில் சந்திரன் பூரணமி யோகம் பெறுவதும் உங்களுக்கு ஆன்மீக ஈடுபாட்டையும் அதே நேரத்தில் பொருள் ரீதியான லாபங்களையும் கொடுக்கும். 11ஆம் வீட்டில் உங்கள் ராசிநாதன் சூரியன் செவ்வாயுடன் வலுவாக இணைந்திருப்பதால் உத்தியோகத்தில் பெரிய வெற்றிகள், பதவி உயர்வுகள் கிடைக்க வாய்ப்புள்ளது. வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளர்கள் தேடி வருவார்கள். கூட்டுத் தொழிலில் இருந்த சிக்கல்கள் நீங்கி சுமூகமான சூழல் நிலவும். 12ஆம் வீட்டில் இருக்கும் புதன் இன்று வக்ரமடைவதால் புதிய தொழில் ஒப்பந்தங்களில் கையெழுத்திடும் போது கவனம் தேவை. லாபஸ்தானம் வலுவாக இருப்பதால் பண வரவு மிகச் சிறப்பாக இருக்கும். நிலுவைத் தொகைகள் கைக்கு வந்து சேரும். 12ஆம் வீட்டில் குரு, புதன், சுக்கிரன் இருப்பதால் ஆன்மீக பயணங்கள் அல்லது சுப நிகழ்ச்சிகளுக்காக அதிக பணம் செலவிட நேரிடலாம். 4ஆம் வீட்டில் சந்திரன் பூரணமி யோகம் பெறுவதால் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அந்யோன்யமும் அதிகரிக்கும். கணவன் மனைவி இடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் மறையும். உங்கள் ராசியில் கேது இருப்பதால குடும்ப உறுப்பினர்களிடம் பேசும்போது தேவையற்ற பிடிவாதத்தை தவிர்ப்பது நல்லது. உடல் ஆரோக்கியம் பொதுவாக நன்றாக இருக்கும். எனினும் 12ஆம் வீட்டு கிரகங்களால் தூக்கமின்மை அல்லது கண் எரிச்சல் போன்ற சிறிய தொல்லைகள் வந்து நீங்கும். ராசியில் கேது இருப்பதால் ஆன்மீக ஈடுபாடும் மன அமைதிக்காக தியானம் அல்லது ஆன்மீக வழிபாடுகளில் ஈடுபடுவதும் நல்லது. இன்று நீங்கள் கவனிக்க வேண்டியவை. உங்கள் ராசியில் கேது இருப்பதோடு புதன் இன்று முதல் 12ஆம் வீட்டில் வக்ரமடைவதால் புதிய நபர்களை நம்பி பெரிய தொகையை கடனாக கொடுப்பதையோ அல்லது புதிய தொழில் ஒப்பந்தங்களில் அவசரப்பட்டு கையெழுத்திடுவதையோ தவிர்ப்பது நல்லது. உங்களுக்கான எளிய பரிகாரம். கேதுவின் தாக்கத்தை குறைத்து நற்பலன்களை அதிகரிக்க இன்று மாலையில் ஸ்ரீ விநாயகப் பெருமானை வழிபட்டு அருகம்புல் சாற்றி வணங்குவது உங்களின் சகல தடைகளையும் நீக்கி காரிய வெற்றியைக் கொடுக்கும். ஜூன் 29, 2026 அன்று கேது பகவான் உங்கள் ராசியிலேயே 1ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதாலும் உங்கள் ராசிநாதன் சூரியன் 11ஆம் வீட்டில் லாபஸ்தானம் செவ்வாயுடன் இணைந்திருப்பதாலும் சிம்ம ராசி மற்றும் சிம்ம லக்னக்காரர்களுக்கு இந்த நாள் எப்படி இருக்கப் போகிறது என்பதை பார்ப்போம். இன்று 12ஆம் வீட்டில் இருக்கும் புதன் வக்ரமடைவதும் 4ஆம் வீட்டில் சந்திரன் பூரணமி யோகம் பெறுவதும் உங்களுக்கு ஆன்மீக ஈடுபாட்டையும் அதே நேரத்தில் பொருள் ரீதியான லாபங்களையும் கொடுக்கும். 11ஆம் வீட்டில் உங்கள் ராசிநாதன் சூரியன் செவ்வாயுடன் வலுவாக இணைந்திருப்பதால் உத்தியோகத்தில் பெரிய வெற்றிகள், பதவி உயர்வுகள் கிடைக்க வாய்ப்புள்ளது.
வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளர்கள் தேடி வருவார்கள். கூட்டுத் தொழிலில் இருந்த சிக்கல்கள் நீங்கி சுமூகமான சூழல் நிலவும். 12ஆம் வீட்டில் இருக்கும் புதன் இன்று வக்ரமடைவதால் புதிய தொழில் ஒப்பந்தங்களில் கையெழுத்திடும் போது கவனம் தேவை. லாபஸ்தானம் வலுவாக இருப்பதால் பணவரவு மிகச் சிறப்பாக இருக்கும். நிலுவைத் தொகைகள் கைக்கு வந்து சேரும். 12ஆம் வீட்டில் குரு, புதன், சுக்கிரன் இருப்பதால் ஆன்மீக பயணங்கள் அல்லது சுப நிகழ்ச்சிகளுக்காக அதிக பணம் செலவிட நேரிடலாம். 4ஆம் வீட்டில் சந்திரன் பௌர்ணமி யோகம் பெறுவதால் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அந்யோன்யமும் அதிகரிக்கும். கணவன் மனைவி இடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் மறையும். உங்கள் ராசியில் கேது இருப்பதால குடும்ப உறுப்பினர்களிடம் பேசும்போது தேவையற்ற பிடிவாதத்தை தவிர்ப்பது நல்லது. உடல் ஆரோக்கியம் பொதுவாக நன்றாக இருக்கும். எனினும் 12ஆம் வீட்டு கிரகங்களால் தூக்கமின்மை அல்லது கண் எரிச்சல் போன்ற சிறிய தொல்லைகள் வந்து நீங்கும். ராசியில் கேது இருப்பதால் ஆன்மீக ஈடுபாடும் மன அமைதிக்காக தியானம் அல்லது ஆன்மீக வழிபாடுகளில் ஈடுபடுவதும் நல்லது. இன்று நீங்கள் கவனிக்க வேண்டியவை: உங்கள் ராசியில் கேது இருப்பதோடு புதன் இன்று முதல் 12ஆம் வீட்டில் வக்ரமடைவதால் புதிய நபர்களை நம்பி பெரிய தொகையை கடனாக கொடுப்பதையோ அல்லது புதிய தொழில் ஒப்பந்தங்களில் அவசரப்பட்டு கையெழுத்திடுவதையோ தவிர்ப்பது நல்லது. உங்களுக்கான எளிய பரிகாரம்: கேதுவின் தாக்கத்தை குறைத்து நற்பலன்களை அதிகரிக்க இன்று மாலையில் ஸ்ரீ விநாயகப் பெருமானை வழிபட்டு அருகம்புல் சாற்றி வணங்குவது உங்களின் சகல தடைகளையும் நீக்கி காரிய வெற்றியைக் கொடுக்கும். கன்னி ராசிக்காரர்களுக்கு அன்றைய தினம் ஒரு பொன்னான நாளாக அமையும். உங்கள் ராசிநாதன் புதன் வக்ரமடைந்தாலும் அவர் 11ஆம் வீடான லாபஸ்தானத்தில் உச்சகுரு மற்றும் சுக்கிரனுடன் இணைந்திருக்கிறார். எதிர்பாராத ஜாக்பாட் போன்ற பண வரவுகள் தேடி வரும். 10ஆம் வீட்டு சூரிய செவ்வாய் சேர்க்கையால் உத்தியோகத்தில் பெரிய அதிகார பதவிகள் அல்லது புதிய வேலை வாய்ப்புகள் கைகூடும். மீன ராசிக்காரர்களே, உங்களுடைய ராசிநாதன் குரு 5ஆம் வீட்டில் உச்சம் பெற்று வலுவாக உள்ள நாளிது. பாக்கியஸ்தானமான 9ஆம் வீட்டில் சந்திரன் பௌர்ணமி யோகம் பெறுகிறார். நீண்ட நாட்களாக தடைப்பட்டு வந்த திருமண பேச்சுவார்த்தைகள் மற்றும் சுபகாரியங்கள் கைகூடும். பிள்ளைகளின் கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் மிகப்பெரிய நல்ல செய்திகள் வந்து சேரும். துலாம் ராசி, உங்களுக்கு தொழில் மேன்மை ராஜயோகம். தொழில் ஸ்தானமான 10ஆம் வீடு அன்றைய தினம் உங்களுக்கு அசுர பலம் பெறுகிறது. ராசிநாதன் சுக்கிரன் 10இல் உச்சகுரு மற்றும் புதனுடன் கூட்டணி அமைத்துள்ளார். சுயதொழில் அல்லது வியாபாரத்தில் புதிய கிளைகள் தொடங்க நினைப்பவர்களுக்கு பெரிய முதலீடுகள் எளிதாக கிடைக்கும். உங்களின் கடின உழைப்பிற்கு ஏற்ற பதவி உயர்வும் வருமான உயர்வும் தேடி வரும். மகர ராசி, திருமண யோகம். உங்களுக்கு 7ஆம் வீடு மற்றும் 11ஆம் வீடு லாபஸ்தானம் இரண்டுமே வலுவாக உள்ளன. 7ஆம் வீட்டில் உச்சகுருவின் பார்வையும் 11இல் சந்திரனின் சஞ்சாரமும் நிகழ்கிறது. வரன் தேடுபவர்களுக்கு நல்ல இடத்தில் இருந்து வரன்கள் அமைந்து திருமண யோகம் கைகூடும். தொழிலில் நிலுவையில் இருந்த பழைய கடன்கள் மற்றும் வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக முடிவடையும்.